பொன்னேரி தொகுதியை பற்றி பார்க்கலாம். பொன்னேரி தொகுதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதோடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதிமுக நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருந்துருக்கிறாங்க. 7 வாட்டி அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கடந்த 3 தேர்தல்கள் எப்படி போயிருக்கு அந்த தொகுதியில்? ஷுவர் காயத்ரி, இப்போ நம்ம கார்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம டிவி ஸ்க்ரீனில். அந்த கார்ட்ஸ் பார்த்தோம்னா தெரியும். இப்போ நம்ம அங்கே பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துரை சந்திரசேகர். அவர் பெற்றிருக்க வாக்குகளை பார்க்கலாம். அது அதிமுக கேண்டிடேட்டை விட 10,000 வாக்குகள் அவர் கூடுதலாக வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை வச்சுருக்காங்க, சுமார் 19,000 வாக்குகள். மக்கள் நீதி மையமும் 5,000 வாக்குகள் வச்சுருக்காங்க. இது 2021 நிலவரம். ஒரு 5 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலினுடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு அதிமுக கோட்டையாகவே இருக்குது காயத்ரி. அதிமுக பாருங்கள் 95,000, அதாவது 95,000 வாக்குகள் வச்சுருக்காங்க. திமுகவை விட 20,000 லீடிங்கில் இருந்திருக்காங்க. அதே போல் பாமக அங்கே சுமார் 10,000 வாக்குகள் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 48.56% அதிமுக வச்சிருக்காங்க. ஆனால் 2021 பார்க்குறோன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு. 40.33% தான் வச்சிருந்திருக்கிறாங்க. அதுலேயே இப்போ திமுக பார்க்கலாம். கரெக்டாக. இப்போது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், இப்போ நாம் அந்த நம்பர்ஸ் பார்க்கலாம். அதிமுக தொடர்ந்து திரு பொன் ராஜா போட்டிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் பாருங்க சலீம், 57.50%. 20% லீடு வச்சிருக்காங்க ரெண்டாவது கட்சியோட, இல்லையா? ஆனா இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டு வரதையும் நம்ம பாக்குறோம். 2011 அதிமுக பாக்குறோம்னா 57.50% வச்சிருக்காங்க. 2016 அப்படியே அது 48 ஆகுது. 2021 அப்படியே 40% திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு ஆகுது. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க தான் 7 வாட்டி. திமுக பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி. காங்கிரஸ் 1 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து 44.8% 2021 வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. 2016 திரு பல்ராமன் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு. அவரே தான் 2021 போட்டி போட்டிருக்கிறாரு. நான் அவர் தோல்வியை தழுவி இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இந்த முறை யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியோட நம்ம செய்தியாளர் ரமேஷ் காத்துட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். பொன்னேரி சட்டமன்ற தொகுதி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டமான திருவள்ளூரில் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பொன்னேரி. 2006 2016 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுகவின் கோட்டையாக இருந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பொன்னேரி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றுட்டாங்க. அதனால பொன்னேரி தொகுதியில் இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திமுகவுக்கு ஒரு வலுவான மாவட்டமா, வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டமா திமுக நினைக்கிறாங்க. அதனால 10 தொகுதியில் 9 தொகுதியில் திமுக நேரடியாக போட்டிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி பொன்னேரியை மட்டும் காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக 10 தொகுதிகளையுமே நேரடியாக போட்டியிடுவதற்கான திட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை இந்த முறை திமுக கையில் எடுத்து நேரடியாக திமுகவை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்துறதுக்கு திமுக தயாராகி வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 1996க்கு அப்புறம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவா திமுக இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷமா திமுகவை சேர்ந்த யாருமே பொன்னேரி தொகுதியில் எம்எல்ஏவா இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த முறை பொன்னேரி தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்னு திமுக அங்கே வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி தொகுதியை நாங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் வேற ஏதாவது ஒரு தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுக்கலன்னா கூட சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறொரு தொகுதியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. இதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் நிற்க போறாங்க, சென்னையில் காங்கிரஸ்க்கு தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக வேட்பாளர் அங்க நேரடியாக களம் காண்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.